NAU ப்ராஜெக்ட் என்று. NAU அப்படி என்றால் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். ஆண்டவர் சொல்வார், நீங்களே அவங்களுக்கு போய் உணவு கொடுங்க. நீங்க ஏன் மத்தவங்கள எதிர்பார்க்குறீங்க? அப்படி சொன்னேன். அப்ப தொடங்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, நீங்க 1000 பேர், 10,000 பேருக்கு உணவு கொடுக்கணும். உங்க தெருவுல இருக்கிற ஒரு 5 பேர், ஒரு 10 பேருக்கு இப்படி தொடங்குங்க. இப்ப நான் துவங்கும் பொழுது, முதலில் நான் ஒரு 50 பேருக்கு, அங்கு என்னுடைய பாஸ் சென்டர்ல பக்கத்திலே இருக்கிற அந்த மெய்ப்பணியத்தில் இருக்க கொடுக்க ஆரம்பித்து, இதை பார்த்தார்கள். அவர்கள் ஆரம்பித்தார்கள் 5. முதல் வாரம் ஒரு 100 பேருக்கு குடுத்தோம். 2வது வாரம் ஒரு 300 பேர் குடுத்தாங்க. இப்படி போக 4வது வாரம் பேராயரை நான் இந்த ஆன்லைன்லேயே வர வச்சு ஒரு பிளெஸிங் பண்ணி ஒரு 2500 பேருக்கு கொடுத்தோம். இதுதான் துவக்கம். இதான் ஜெபம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் செயல்பாடுகள் போயிட்டுருக்கு. இந்த செயல்பாடு இல்லாம எல்லாரும் ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபாதர் நெறைய செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த பசங்க காலைல தூங்குறாங்களே ஃபாதர். அப்பதான் எனக்கு என்லைட்மென்ட் நானும் தூங்கிட்டு இருந்தேன். இப்ப நீங்க சொன்ன மாரி அப்ப நான் எந்திரிக்கணும் முதல்ல. அப்போ நான் ஒரு சேலஞ்சு வச்சோம். 21 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி நானும் ஒரே ஒரு இளைஞன் என் கூட வந்தான். எங்க பெசன்ட் இது எங்க மேய்ப்பு பணியத்திலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு முறையும் நடந்து அதை ஃபோட்டோ எடுத்து போட்டேன். இன்றும் 4 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னைக்கும் இளைஞர்கள் அதை பற்றி பேசுகிறார்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதை நம்புறாங்க அப்படின்னா, ஃபாதர் சொன்னா ஒன்று செய்வார். அப்போ 21 நாட்கள் முடிந்த பிறகு அடுத்த தாக்கம் என்னவென்றால் 777 சேலஞ்ச் என்று ஒன்று வைத்தோம். அப்படின்னா 7 நாட்கள் 7 கிலோமீட்டர் 70 நிமிடங்கள் நடக்க வேண்டும் என்று. நம்ப மாட்டீங்க 160 பசங்க அவங்க பீச்சுக்கு வரல. அவங்க இடத்துல இருந்து காலையில் ஒரு மெசேஜ் போட்டுருந்தோம் எந்த குரூப்பு போடுறாங்க அப்படின்னு சொல்லி. முடியும் போது ஒரு மெசேஜ். இப்படியாக இப்படித்தான் அவர்கள் நம்ப ஆரம்பித்தார்கள். ஃபாதர் ஒன்று சொன்னால் செய்வார் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒவ்வொன்றாக செய்யும் பொழுது அவர்களுக்கும் நம்பிக்கை வந்தது. அப்போ தொடர்ந்து இந்த காரியங்களை நாங்கள் தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தோம். தொடங்கி இப்பொழுது எங்களுடைய ஏறக்குறைய 125 பங்குகளில் இளைஞர் இயக்கம் தொடர்ந்து அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தமிழக அளவில் மட்டுமல்லாமல் இந்திய உலக அளவிலே இங்கே சென்னை மயில உயர்மறை இளைஞர்களுடைய செயல்பாடுகள் பேசப்பட்டு வருகிறது.